இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க வீடு பெரிய வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். சாதனா வீடு கட்டிட்டா, சாதனா கார் வாங்கிட்டா, சாதனா ஸ்டேஜ் ஏறிட்டா, சாதனா பண்றானா? ஏன் பண்றா? நான் எல்லாமே நன்மை தான், நல்லது தான் பண்ணிருக்கேன். யூடியூப்ல உனக்கு வரும், யூடியூப்ல உனக்கு எவ்வளவு காசு வரும்? யூடியூப்ல எப்படி வரும் உனக்கு? யூடியூப்ல சமீபத்துலலாம் சொல்றது கிடையாது. யூடியூப்ல எனக்கு ஆமா, பழைய வீட்டில் இருந்தேன், லோன் போட்டிருக்கேன், நகை அடகு வச்சிருக்கேன். அதனால இப்போ ஒரு 15 lakhsக்கு நான் கடன் பட்டு தான் நான் வந்து வீடு கட்டியிருக்கேன். வயக்காட்டுக்கு போறீங்க, அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பார்க்குது, அதை ரசிகர்களும் நிறைய பார்க்குறாங்க, நான் கொண்டு அதை வந்து அது ஒரு கலிசடை. அந்த கலிசடையை பற்றி இங்கே பேசுறது சோசியல் மீடியாவில் இருக்கவங்க வீடு கட்ட சோசியல் மீடியா யாருப்பா? சோசியல் மீடியாவில் இருக்கவங்க யாரு வீடு வாச தோட்டம் துறவு கார் பங்களான்னு வாழ்ந்ததே கிடையாதா? மயிர் கருப்பு அவனை பத்திலாம் பேசாதீங்க. ரொம்ப பிச்சா இருந்திருந்தேன் பிறந்ததுல இருந்து. ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போனா அவன் ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது வந்து என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க வீடு பெரிய வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போகிறீங்க, அழகாக ஓப்பனாகவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பார்க்குது, அதை ரசிகர்களும் நிறையா பார்க்குறாங்க, நான் கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் ஒரு நீட் தேர்வை பற்றி நீங்கள் ஒரு பதிவு போடுங்க, ஒரு சாதி ஒழிப்பை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர்களை பற்றி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் 71 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் அதை திருந்துறதுக்கு தான் நான் சொல்றேன். இதை நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தானே ஆகணும். நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நீங்க இதுக்கு வந்திருக்கீங்க, படத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன மாதிரியான கதைகள்? ஜெயலலிதா வேஷத்துல வேற ஆக்ட் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா ஆக்டிங் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன், அவங்களாவே இல்லை, நான் கிடையாது. இது வாய்க்குள்ள விட்டு இடிச்சிடாதீங்க. மைக்கு கேட்கும்ல? வேற என்ன கேட்கணும்? எப்பா இது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம். எனக்குன்னு கேரக்டர் வந்து ஜெயலலிதா அம்மா கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அவங்க நடிக்க வரல, நடிக்க முன் வராதனால என்ன வந்து கேட்டாங்க. ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். ஜஸ்ட் இது ஒரு நடிப்பு தான், இது ஒரு நடிப்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து நடித்தேன். சரிங்களா, அவ்வளோதான். வேற என்ன? போல்டான கேரக்டர் தான், காமெடி கலந்துருக்கு. காமெடி கலந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டர். இல்லையே, போயிட்டு தான் இருக்கு. ஒரு சில வீடியோ கம்மியா இருக்கு. சோ முழுமையா மூவி பக்கம் இறங்குற மாதிரி இருக்கா? கண்டிப்பா நான் வந்திருக்கதே சினிமாவில் நடிக்கிறதுக்காக தான். அதனால நான் வந்து ஒரு சினிமாவுக்காக தான் நான் என்னோட இது 1000 பேர் 1000 இதுகள் நான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிவிட்டு தான் நான் போகணும். மக்கள் இவ்வளோ பெரிய மேடையிலேயே சில பேர் எப்படி சொல்கிறாங்க, இவங்க மேடையில் நிற்கலாமா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் வந்து எல்லாரும் ஒன்று பேசுகிறாங்க. அதுக்காக எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு, ஃபீலிங்காக இருக்கு, இந்த மாதிரி இவங்களாம் மேடையிலையா அப்படின்னு சொல்கிறாங்களா? இவங்களாம் மேடையிலனா இவங்க பேசினவெல்லாம் கீழே தான் இருக்கணும். சரியா, அனுபவசாலி தான் மேலே இருக்கணும். அடி வாங்கினவன் தான் மேலே இருப்பான். வடிவேலு அடி வாங்குவான், அவர் தான் வந்து மேலே இருப்பார். அது மாதிரி கோவேசரில் அடி வாங்குவாப்பில், அவர் தான் மேலே இருப்பாங்க. அதனால் நிறைய கல்கள் வந்து தூக்கி எறியப்படுது பார்த்தீங்களா, அந்த கல் படுறது ஒரு ப்ராஃபிட்டான ஒரு பொருள். மாங்காய் என்ன நமக்கு வந்து தேவைப்படுது. சரிங்களா, மாம்பழம் அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து கல்லை தூக்கி போட்டால் அது கீழே விழும். அப்படிங்கிறதுனால எனக்கு வாய்க்குள்ள வச்சிடாதீங்க தயவுசெய்து. அதனால அது ஒரு தேவையான பொருள். சரியா, அதனால நான் வந்து சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒரு ஆள். அதனால நீ எத்தனை கல்லை விட்டு நீ எரிஞ்சாலும் நான் வந்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் ஒரு தேவையாக தான் இருப்பேன், சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒரு ஆளாக தான் நான் இருப்பேன்.
யார் என்ன வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருங்க, அதை பற்றி எனக்கு தேவையில்லை. நான் டேரக்டர் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சில் பேசினேன், டேரக்டர் சொன்ன மாதிரி படத்தில் அரம்சை மூவியில் நான் நடித்தேன், அவ்வளோதான். எனக்கு தேவை நான் ஒரு நடிகை, நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஆகணும், அவ்வளோதான். என்ன மாதிரியான ரோல்? எனக்கு வந்து வில்லியாக எனக்கு ஆக்ட் பண்ண பிடிக்கும், காமெடியாக பிடிக்கும், அண்ணி கேரக்டர், அம்மா கேரக்டர், எனி கேரக்டர், ஓகேவா? எனி கேரக்டர் எனக்கு வந்து ஆக்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து தலைவலி, அதனால் நான் வந்து ப்ரெஷரில் இருக்கேன். அதனால தான் இப்போ நான் இல்லை மேடையில் நான் என்ன ஃபீல் பண்ணேன், என்ன யாராவது என்ன ஃபோட்டோ ஏதாவது எடுத்தாங்களா? ஃபீல் இல்லை, நமக்கு நம்ம ஒரு பெண்ணு தானே, அது மாதிரி. என்ன ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஃபீலிங்னு ஒன்று இருக்காதா? இல்லை யாரும் ஏதோ நமக்கு சொல்லனா, நான் மரியாதையாக இருந்தது மரியாதையா. இதோட நான் 3 ஆடியோ லான்ச் நான் வந்துட்டேன், சரிங்களா? சில பொறாமைத்தனங்கள் இருக்குல்ல பத்தியா, இந்த உலகத்தில் வந்து பொறாமை பிடிச்சவங்க மட்டும்தான் கீழே இருக்க முடியும், சரிங்களா? பொறாமை போட்டிங்கிற மட்டும்தான் கீழே. சாதனா வீடு கட்டிட்டா, சாதனா கார் வாங்கிட்டா, சாதனா ஸ்டேஜ் ஏறிட்டா, சாதனா பண்ணுறானா? ஏன் பண்ணுறா? நான் எல்லாமே நன்மை தான், நல்லது தான் பண்ணியிருக்கேன். நீ திட்டினா நான் திட்ட போகிறேன், நீ சொன்னா நான் சொல்ல போகிறேன். செவனேன்னு கேஸெல்லாம் இந்த 1996 போனதெல்லாம் இங்கே பேசக்கூடாது தம்பி. இங்கே கேஸ் அதெல்லாம் என்ன கேஸ் நீ பாத்தியா? நீங்க பாத்தீங்களா? எத்தனாவது வருஷத்தை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து சொல்றீங்க நியூஸ்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த இஷ்யூஸும் கிடையாது. எனக்கு நான் நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு, இதுதான். ஆமா, என்னோட ஜேர்னியை நான் தொடங்கிட்டேன், நான் தொடங்கிட்டே தான் இருப்பேன். விஜய் நலத்திட்ட கட்சியில வந்து +2 மாணவர்களுக்காக நலத்திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? அவரு அவர் இருக்கலாம்ப்பா, ஆரம்பம் தானே, எல்லாத்துக்கும் உதவி பண்ணட்டும். நான் வந்து விஜயோட ஃபேன் தான், அதனால வந்து விஜய் வந்து எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும். அரசியலை பற்றி முழுசாக அவர் அந்த அண்ணன் வந்து முழுசாக இறங்கட்டும், சரிங்களா? அரசியலை பற்றி அவர் முழுசாக அந்த அண்ணன் வந்து தெரிஞ்சுக்கட்டும், அனுபவம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த இறங்கட்டும், நாங்கள் எல்லாரும் ஜெயிக்க வைக்கிறோம். அதுதான். அதை பற்றி எனக்கு வந்து நான் பொருட்படுத்த மாட்டேன். ஏன்னா பொறாமை போட்டி இருக்கலாம், சரி? பொறாமை சாரி, அதை வந்து அது ஒரு கழுசடை. அந்த கழுசடையை பற்றி இங்கே பேசுறதுக்கு நான் அவளை, இது வந்து சினிமாவுக்காக நான் வந்திருக்கேன். சில பேர் வந்து அதான் பொறாமை சொல்கிறீங்களே, பொறாமை பண்ணுறவங்க பொறாமைப்படுத்திக்கிட்டே இருங்க. என்னோட வேலை, என்னோட குடும்பங்கள், என்னோட ஜேர்னி என்னவோ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருப்பேன். அதனால் அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறது, இங்கே கேள்வியெலாம் யாரும் கேட்காதுங்க. எனக்கு அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதெல்லாம் நேராக டீல் பண்ணிக்கிறேன். இந்த மீடியாலலாம் எனக்கு வந்து இது பண்ண முடியாது, ஏன்னா நான் ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கேன் இப்போ திஸ் டைம். அதனால ஆமாம், பழைய வீட்டில் இருந்தேன், லோன் போட்டிருக்கேன், நகை அடகு வச்சுருக்கேன். அதனால் இப்போ ஒரு 15 lakhsக்கு நான் கடன் பட்டு தான் நான் வந்து வீடு கட்டியிருக்கேன், சரிங்களா? அது வீடு கட்டியிருக்கேன். கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ் காரு. வீடு கடனில் கட்டியிருக்கேன், காரு செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். இது ஒரு தனியான ஒரு பெண்மணி, ஒரு மெச்சூரான ஒரு பெண்மணி யாரும் கட்டக்கூடாதா? சோசியல் மீடியாவில் இருக்கவங்க வீடு கட்ட, சோசியல் மீடியா யாருப்பா? சோசியல் மீடியாவில் இருக்கவங்க யாரும் வீடு வாசல் தோட்டம் துறவு கார் பங்களான்னு வாழ்ந்ததே கிடையாதா? நான் ஒரு ஆள் கட்டினதுக்காக இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்க மீடியாவில். யூடியூப்ல உனக்கு வரும், யூடியூப்ல உனக்கு எவ்வளவு காசு வரும்? யூடியூப்ல எப்படி வரும் உனக்கு? யூடியூப்ல சமீபத்துலலாம் சொல்றது கிடையாது. யூடியூப்ல நான் வருது எனக்கு, ஏன்னா நாங்களாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோம். சாரி மீடியா அவர்களே, கோச்சுக்க வேணாம், நாங்க எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ற நாங்க ஏன் வந்து நாங்க வீடு கட்டக்கூடாதா? நாங்களாம் ஏழை. இந்த நான் சொல்கிறேன் கேளு, வெளிநாட்டிலலாம் அவன் பணக்கார, ஒருத்தர் பணக்காரர் இருந்தால் எல்லாருமே பணக்காரர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் குடிய கடுத்தவங்க எல்லாரும் போட்டி பொறாமை நிறைஞ்ச நாடு, ஊர் இது, மாநிலம் இது. எவ்வளோ ஒரு பொறாமை போட்டி. என்ன நாங்களாம் கட்டக்கூடாது? நான் பிச்சை எடுத்துருந்தேன் பிறந்ததுலேருந்து, நாங்களாம் சேர்த்து வைக்க மாட்டோமா? இப்போ நீ வாயை மூடிக்கிட்டே இருக்க. ஏங்க நீங்கள் வாயை மூடிக்கிட்டே இருக்கீங்க, எப்படிங்க தோசோட வீடு கட்டுனீங்க அப்படின்னு கேட்டால் அவனுக்கு கோவமா வராதா? கை வலிக்க கேமரா பிடிக்கிறியா இல்லையா? கேமராக்காரன் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்களா? அதில் வயிற்ற கட்டி வாயை கட்டி நீங்கள் சேர்த்து வைப்பீங்கல்ல? இதென்ன கேள்வி கேட்குறேன்?
மயிர் கருப்பு அவனை பத்திலாம் பேசாதீங்க. என்ன கான்ட்ரவர்சி பேசுறான்? என் பேரை இழுத்தாதானே அங்க ஓடும். என் பேரெல்லாம் இழுக்க நான் அவனை பத்தி பேசுறதுக்குலாம் நான் விரும்பல. இங்க வரான அடிக்கடி அவன் நடிகர் அதனால வருவான் இல்லையா? அவன் படம் நடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவன் வருவான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவன் வரட்டும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பயமா இருக்குடாப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் நடிக்கிறவங்க திறமையா இருக்கவங்க அவங்கவுங்க பாதையில கரெக்டா அவங்க ஜேர்னியை கண்டு போனாங்க அப்படின்னா என் மனசில் போட்டி பொறாமைகள் எதுவும் கிடையவே கிடையாது. அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அதனால காத்து கருப்பு கலைக்கு கூட நான் வாழ்த்துக்கள் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்படியே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக உன்னோட லைஃப் என்னவோ அதை பார்த்துட்டு நீ கண்டிப்பாக நல்லபடியாக வளரணுங்கிற என் மனசார வாழ்த்துக்கிறேன். நான் நீ வந்து பிராங்க் பண்ணுறீங்களா? எல்லாருமே கட்டளம்பு ஆரஞ்சு மிட்டை எல்லாமே வந்து உங்களை இது பண்ணுறாங்களா? அது எப்படி அது இது பண்ணுறீங்க? பிராங்க்னா பிராங்க் தானே பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் கலாய்ப்பாங்களே. என்னோட நேச்சர் பாடி என்னோட நேச்சரான ஒரு அது என்ன வாய்ஸை வர வச்சு என்னை வந்து அப்படி தப்பாக பேசினா ஓட தான் தம்பி விரட்டுவா. நீயே வந்து கிரிமினலாக பேசினா நான் பேசுவேன். நான் பொது மேடையில் எப்படியோ இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்களா ஓரமாக ஒதுங்கி வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்கல்ல, இதில் எப்படி பேசணும்னா அப்படி பேசுவேன். ஏன்னா நான் ரொம்ப எனக்கு கொஞ்சம் தலைவலி எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் மேடையில் எனக்கு ரொம்ப நன்றி. நீங்களாம் வந்து எனக்கு இந்த மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏன் வந்து ஹை பீச்சில் பேசுகிறேன், என்னால் வந்து ஏன் வந்து ஓவரால் ஓப்பன் தாட்டில் பேசுகிறேன் அப்படின்னா நான் நல்லது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். நான் உண்மையாக இருந்திருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட நான் ப்ராங்காக தான் பேசுவேன். எனக்கு நடித்து பேச தெரியவே தெரியாது. ஸோ என்னை எப்போதும் மக்கள் வந்து ஆதரவு கொடுங்க, ஆதரவோடு இருங்க. அரம்சை படம் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த படத்தில் கண்டிப்பாக இந்த ஜெயலலிதா அம்மா மேட்ரு அந்த கேரக்டரே வந்து ஒரு பிரபலமாக தான் இருக்க போது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கள். அரம்சை படம் வந்து கூடிய சீக்கிரம் தேட்டரில் வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லா மக்களும் ஆதரவோடு எனக்கு கை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.